உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது. 9ஆம் இடம் என்பது பிதுராஜித ஸ்தானமாகவும் கருதப்படுகிறது. பிதுர்ஸ்தானம். எனவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இனிமையான பயிற்சியாக அமையப் போகிறது. கடந்த 2.5 ஆண்டுகளாக பட்ட துயரங்களில் இருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கும். அஷ்டமத்து சனி விலகுவதால் வெற்றி தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. சனியின் ஆதிக்கம். மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் நன்மை கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். வாகன யோகம் முதலான யோகங்கள் உண்டு. சனியின் பார்வை பலன்கள். 9ஆம் இடத்திற்கு வரும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. 3ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு. சகோதர உதவி கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக மாறும். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். லாபம் சிறப்பாக கிடைக்கும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பணத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கும். கடன் சுமையை தீர்க்க புதிய முடிவெடுப்பீர்கள். சனியின் பார்வை மூலம் உடல் ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் பொறுப்பு கூடும் என்றாலும் அதற்கேற்ப ஊதியம் உயரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் பொருளாதார நிலை வளர்ச்சி பெறும். கௌரவம் அந்தஸ்து உயரும். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். சமுதாய பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து கூடுதல் வருமானம் வரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். சனியின் பாதசார பலன்கள். அதாவது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம், அதாவது குருசாரம் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை பூரட்டாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது சுப செய்திகள் வந்து மனதை மகிழ்விக்கும். உத்தியோக மாற்றம் உறுதியாகும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிறரை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். சிலர் உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று சுயதொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். அடுத்ததாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர காலில், அதாவது தன் சுயசாரத்தில் 2/4/2026 முதல் 19/3/2027 வரை சஞ்சரிக்கிறார். அப்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வது நல்லது. செலவு கூடும். சிறு சிறு பிரச்சனைகளால் தன்னம்பிக்கை குறையும். வருமான பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் ஒரு சில வாய்ப்புகள் கை நழுவிச் செல்லும். வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளிக்க நேரும். அங்கு பணிபுரிய நினைத்தாலும் குடியுரிமை பெறுவதில் தாமதம் ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. புதிய முயற்சிகள் தள்ளிப்போவதை நினைத்து வருந்துவீர்கள். அடுத்ததாக சனி பகவான் ரேவதி நட்சத்திர காலில், அதாவது புதன் சாரம் 20/3/2027 முதல் 23/4/2028 வரை சஞ்சரிக்கிறார். இக்காலத்தில் உடன்பிறப்புகள் வழியே நல்ல தகவல்கள் கிடைக்கும். உறுதியான மனதோடு நல்ல காரியங்களை செய்ய தொடங்குவீர்கள். தொலைத்தொடர்பு திருப்தி தரும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீடு வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. குரு பயிற்சி காலம். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறார். உங்கள் ராசிக்கு குரு வருவதால் ஜென்ம குருவாக செயல்படுவார். இதனால் இடமாற்றம், ஊர் மாற்றம் வரலாம். 2027 ஜூன் மாதம் சிம்மராசிக்கு செல்லும் குருவால் இழப்புகளை ஈடு செய்ய வழிபிறக்கும். உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். தொழில் புரிபவர்களுக்கு புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் எண்ணம் கைகூடும்.
2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு செல்கிறார். அந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் மும்முரம் காட்டுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். ராகு கேது பயிற்சி காலம் 13/11/2026 அன்று மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள். தற்போது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் ராகு கலத்தரஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தினரிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. தொழில் போட்டி அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு வரப்போகும் ஜென்மக்கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடிக்கடி ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையும் சூழல் உருவாகும். பரிகாரம்: திங்கட்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடு செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.